ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ மசால் வடை. இந்த வாழைப்பூ வடை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு சைடிஷாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 8லேருந்து 9 வரமிளகாய், இது எல்லாம் சேர்த்து தண்ணி வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு, அதுவே ஜாஸ்தி தான். நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த வடையோடைய டேஸ்ட்டே ஃபுல்லாக மாறிடும். தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வரலாம். நம்ம இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா வடை வந்து கிறிஸ்பியாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நான் வாழைப்பூ வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வாழைப்பூவுடைய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா அது வந்து வாழைப்பூவோட ஃப்ளேவரே வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரே ஒரு துண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வந்து வேணும்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா பருப்பு வந்துட்டு அசிடிக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் கேஸ் ட்ரபிள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. அது மாதிரி சேர்த்திங்கன்னா அதனுடைய சத்துலாம் வந்து கிடைக்காம சல்லுன்னு வந்து இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து மாவு தட்டி போடலாம். வடை வந்துட்டு ரொம்ப கனமாக வந்து போடாமல் கொஞ்சம் மெலிசாக தட்டி போட்டால் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா மாவு வெந்து வரும். இன்னொன்று வந்துட்டு அந்த வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வரணும். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கிளைமேட்க்கு வந்து சுட சுட செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.